தமிழ்நாட்டுக்கு அதிக துரோகத்தை செய்தது காங்கிரஸா பாஜகவா? உடனே ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை பாசிட்டிவா கொண்டு போய் சேர்த்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன தவறு செய்தா கூட அதை பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்துறாங்க. நீங்கள் திராவிடம் என்கிற பெயரில் குடும்ப ஆட்சி நடத்துறீங்க. அதிமுக எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அடுத்து நம்ம ஆட்சி தாங்க என்பதை உறுதிப்படுத்திடுவாங்க. அதிமுக பதுங்குறாங்க, திமுக எகிரி அடிக்கிறாங்க. கருணாநிதி அவர்களை போல எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். ஆனால் கட்சி கருணாநிதிக்கு எதிரான கட்சி. கலைஞரையும் எடப்பாடி பழனிசாமியும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. கருணாநிதி அவர்களிடத்துல ஒரு பேச்சாற்றல் இருந்தது, எழுத்தாற்றல் இருந்தது, அந்த தொண்டர்களை கவரக்கூடிய ஒரு யுக்திகள் இருந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னாரு. தையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் தை வரும் இல்ல, அதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும்ல சார் 2026. அதன் பிறகு 2009 காலகட்டம். எனது நாங்கள் என்ன வெற்றியைத்தான் இழந்தோம், களத்தை இழக்கவில்லை. இல்ல, வைகோக்காவது ஒரு கட்சிங்கிறது இருந்தது, கட்டமைப்பு இருந்தது, சிறுசோ பெருசோ ஒரு கட்டமைப்பு இருந்தது. மனிதர்கள் இம்மெட்டீரியல், இயக்கம் கட்டமைக்கப்பட வேண்டும். இதைத்தான் நான் வலியுறுத்தினேன். அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு, அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம முன்கூட்டியே வேலை செய்யணும் சொன்னேன். ஆனால் அதை அவர் தவறாக புரிந்து கொண்டார். அப்படி ஆலோசனை சொல்றதையே அவர் விரும்புறது இல்லை. இல்ல, நீங்க 2017 இருந்து இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க புதிய தலைமுறையில ஒரு விவாதத்துல ஒரு சின்ன கருத்தை தான் சொன்னீங்க. எல்லா நேரங்கள்லயும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். சந்திரபாபு நாயுடுவோட அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பா நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. அதை தாண்டி நிறைய பேர் கருத்துக்கள் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் மேலெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்ல. 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் குடும்பங்கள். நான் ஒண்ணு இல்லை, என் ஃபேஸ்புக்ல அதை நான் போட்டிருப்பேன். 14 லட்சம் அதிமுக தொண்டர்கள் அதை பகிர்ந்து இருக்கிறார்கள். என் ஃபேஸ்புக்கில் இருக்கு பாருங்க. 14 லட்சம் பேர் அந்த கருத்தை ஆமோதித்திருக்கிறார். அனலிட்டிக்ஸ்ல நீங்க பார்த்துட்டு சொல்றீங்களா சார்? எப்படி சார் இருக்கும் தேர்தல் களம்ங்கிறது? ஒரு சைடு இவங்களும் நாங்க பலமான கூட்டணி, என்னதான் ஒரு படி பின்னாடி இருந்தாலும் நாங்களும் பலமான கூட்டணியை தான் அமைச்சிருக்கோம். பலமான கூட்டணி நான் சொல்றது அந்த பர்செப்ஷன்ல வெற்றி கூட்டணி. இப்போ அதிமுக எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அடுத்து நம்ம ஆட்சி தாங்க என்பதை உறுதிப்படுத்திடுவாங்க. திமுக காரங்க இந்த முறை நம்ம வர முடியாது, அடுத்து அதிமுக தான் வேட்பாளர் பட்டியலுங்கிறது அதிமுக திமுக அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுக எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ரிவர்ஸா இருக்குது. அதிமுக பதுங்குறாங்க, திமுக எகிரி அடிக்கிறாங்க. அந்த பர்செப்ஷன் நம்மளே பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் வேட்பாளர் பட்டியல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எங்கேருந்து வரும்னு பார்த்தா அதிமுக தலைமை கழகத்திலேருந்து தான் வரும். திமுக கலைஞர் அவர்கள் இருந்த வரைக்கும் ஒரு படி பின்னாடி தான் இருந்தது. மேபி அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அந்த டைம்ல இதை நான் இந்த கருத்துக்களை சொல்றதுக்கும் காரணமே அவரை குறை சொல்றதுக்கு இல்லை, சுதாரிச்சுக்கணும். ஏன்னா இந்த முறையும் ஆளுகிற வாய்ப்பை தவறவிட்டால் அதிமுக தொண்டர்கள் ஒரு பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி கொள்வார். நிறைய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் கலைஞர் அவர்கள் எடுத்து அந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சுக்கிட்டும் நம்ம கட்சி கட்டுக்கோப்பா இருந்தா போதும் அப்படின்னு. ஆனா என்ன வித்தியாசம்னா, கலைஞர் அவர்களுக்கு அப்போ வயசு ஒரு 50, 55 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். நீங்க அரசியல் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. கலைஞரையும் எடப்பாடி பழனிசாமியும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க சொல்றது நானே பல தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கிறேன். கருணாநிதி அவர்களை போல எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். ஆனால் கட்சி கருணாநிதிக்கு எதிரான கட்சி, கருணாநிதியின் நடவடிக்கைகள் செயல்திறன்களுக்கு எதிரான கட்சி. அப்போ அந்த நடவடிக்கைகளை விரும்பாதவர்கள் அதிமுக தொண்டர்கள். அடுத்து கருணாநிதி அவர்களிடத்துல ஒரு பேச்சாற்றல் இருந்தது, எழுத்தாற்றல் இருந்தது, ஒரு அந்த தொண்டர்களை கவரக்கூடிய ஒரு யுக்திகள் இருந்தது. அடுத்து அண்ணா காலத்தில் இருந்து அவர் ஒரு 2ஆம் கட்ட தலைவராக
பயணித்து வந்தார். நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்கல்ல, யாராவது ரொம்ப காட்டமா கலைஞர் அவர்களை விமர்சனம் பண்ணா எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிப்பார், அவர் எனக்கே தலைவரா அடுத்து சொல்லுவாங்க. கருணாநிதிக்கு எதிரான ஓட்டுக்கள் என்று இருக்கும். ஆனால் இன்றைய அதிமுக அப்படி இல்லை. பல மாவட்ட வாரியாக பிணக்குகள், மண்டல வாரியாக பிணக்குகள், சாதிய வாரியாக பிணக்குகள், தலைவர்கள் வாரியாக ஆதரவு வட்டங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்மெண்டடா இருக்கு. ஆனால் இதை சரி செஞ்சிடலாம். அது என் போன்றவர்கள் இப்போ நாமெல்லாம் எந்த பதவிக்கும் பெருசாக ஆசைப்படலை. நாம் வளர்ந்த கட்சி, பயணித்த கட்சி, மீண்டும் ஆளுகிற கட்சியாக வர வேண்டும் என்பதை தவிர வேற எந்த காழ்ப்புணர்ச்சியோ சுயநலமோ இல்லை. ஆனால் அதை கூட எடப்பாடி பழனிசாமி தவறாக புரிந்து கொள்கிறார். பெர்செப்ஷன் வைஸ்ல நீங்க சொன்னீங்க திமுக ஹெடா இருக்கு அப்படின்னு. கெமிஸ்ட்ரி லெவல் எப்படி சார் இருக்கு? ஏன்னா பர்செப்ஷனே பிரேக் பண்ணலாம்னு சொல்றேன். நீங்க அந்த பர்செப்ஷன் கூட பிரேக் பண்ணாத பர்செப்ஷன் இல்லை. அவங்க பேசுறாங்க, இங்கிருந்து யாரும் பேசுறது இல்லை. இப்ப திமுக பார்த்தீங்கன்னா பல பேரை வச்சிருக்காங்க, பல ஊடகங்கள், பல சோசியல் மீடியாக்கள், பல யூடியூப் சேனல்கள். உடனே ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை பாசிட்டிவா கொண்டு போய் சேர்த்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன தவறு செய்தா கூட அதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. நம்ம செய்யலாம், அந்த பர்செப்ஷனை பிரேக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். அதற்கு சரியான வாய்ப்புகளை என் போன்றவர்களுக்கு அவர் பயன்படுத்தி கொள்வதில்லை. கெமிஸ்ட்ரி எப்படி சார்? திறமையானவர்கள் இருக்கிறாங்க, அதை அவர் பயன்படுத்தி கொள்வதில்லை. கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிடிவி தினகரனை கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் ஒரு சமூகத்துக்கு எதிரான கட்சின்னு ஒரு பர்செப்ஷன் இருந்தது. தினகரனை சேர்த்துனாலும், அதாவது தினகரன் ஆதரவாளர்களாக அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக போகல. சரிப்பா, நம்ம தலைவர் எதிராக இருந்தார், நம்ம எதிராக இருந்தோம், நம்ம தலைவர் சேர்ந்துட்டாரு, இப்ப சேர்ந்துடுறோம். அவர்கள் ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்படுதுன்னு பார்க்கிறாங்க. அப்படின்னே இந்த சமுதாயம் அப்ப ஓபிஎஸ் சேர்த்துட்டா வந்துருமா, சசிகலாவை சேர்த்துட்டா வந்துருமா? வராது. அதான் நான் சொல்றேன். அதான் நான் இந்த மற்ற பாகுபாடுகள் இல்லாம ஒரு 10 to 15 லட்சம் அதிமுக குடும்பங்கள் அம்மா காலம் வரை, எம்ஜிஆர் காலம், அம்மா காலத்துல நாங்கள் அதிமுக என்பவர்கள் இன்றைக்கு மனம் ஆச்சரியங்கள். அது பல காரணங்கள் இருக்கலாம், அதுல ஒதுங்கி இருக்கிறாங்க. அவர்கள் ஒருங்கிணைக்கப்படணும். கடந்த 2021 தேர்தலில் அதிமுக 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் கூட 75 சீட் வரைக்கும் ஜெயிச்சாங்க. திமுகவுக்கு எங்களுக்கு 3% ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ்னு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லுவார். இப்போ திமுக மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதிமுக எத்தனை சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களும் நீண்ட காலம் அந்த கட்சியில் பயணிக்கிறத விட திமுக இப்போ எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, அதாவது 2 இருக்குதுங்க. ஒன்று உணர்ச்சி பூர்வமாக வழக்கமா திமுக அதிமுக ஜெயிக்கும் 5 வருடங்களுக்கு ஒரு டைம் மாறி மாறி வரும். எடப்பாடி பழனிசாமி ஆளணுமோ ஸ்டாலின் ஆளணுமான்னா அதிமுக ஜெயிக்கும். இப்போ அவர் சொல்றது எல்லாமே தமிழ்நாடு வெர்சஸ் இந்துத்துவம். அதாவது கொள்கை ரீதியான அந்த திராவிட கொள்கையில இப்ப சட்டமன்றத்தில் கூட நேற்று ஒரு 5 அறிக்கைகள் கொடுத்திருப்பார். சித்தாந்த ரீதியிலான ஒரு போராட்டமாக அந்த அண்ணா காலத்து திமுக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அப்புறம் அந்த மாதிரி ஒரு சித்தாந்த அரசியலை கையில எடுத்து இந்த அன்றாட பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுறாரு. அது ஒரு யுக்தியாக, ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க அதை பயன்படுத்துறாங்க. அதை இவங்களுக்கு பிரேக் பண்ண தெரியறதில்லை. அடுத்து ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? பாஜக மிகப்பெரிய எதிரி என்று தமிழ்நாட்டில். சரி, நான் அதே வாதத்துக்கு வர்றேன். தமிழர்களுக்கு அதிக துரோகத்தை செய்தது, தமிழ்நாட்டுக்கு அதிக துரோகத்தை செய்தது காங்கிரஸா பாஜகவா? இன்றைய கொள்கைகள் ரீதியாக மத்தியில் யார் ஆண்டாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும், மத்திய அரசாங்கம் என்று வருகிற பொழுது யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்தது யார்? அப்ப தமிழர்கள் மன்னிக்க முடியாத கட்சி என்றால் அது காங்கிரஸா பாஜகவா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியிலான, கொள்கை ரீதியான அவர்கள் இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்றாங்க.
நம்ம திராவிட கொள்கைகளை ஃபாலோ பண்றோம். அதிமுக இன்னொரு தவறு என்னன்னா, அந்த திராவிடத்தை முழுமையாக திமுகவுக்கு தாரவாத்துறாங்க. இப்ப நான் மட்டும்தான் அந்த திராவிடம், அண்ணா காலத்து ஐடியாலஜி, பெரியார், இல்ல எடப்பாடி அவர்களே press meetல கேட்கும்போது அதை பத்தி எனக்கு தெரியாது, அவர்தான் ஓப்பனா சொல்லிட்டார்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாதப்பான்னு சொல்லிட்டாருல்ல. அவர் முதல்லயே டிக்ளேர் பண்ணிட்டார்ல. அட்லீஸ்ட் தெரிந்தவர்களையாவது அவர் களத்துல இறக்கணும், அதையும் செய்யறது இல்ல. அப்ப அந்த திராவிடத்தை முழுமையாக இவர் திமுக பக்கமே விட்டுட்டாரு. அது இல்லப்பா, 2 பேரும் திராவிடம் தான் என்று சொல்லல. அதே மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிற பொழுது இவர் பாஜகவை டிஃபெண்ட் பண்றாரு. ஏதோ காரணத்துக்காக காங்கிரஸ் அட்டாக் பண்றதுக்கு தயங்குறாரு. இப்ப தமிழ்நாட்டில் இப்போ எங்கேயாவது பாஜக 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சிட்டாங்களா? ஏன் 2011 என்ன நம்மளுடைய கோஷம்? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், அதுதானே. காங்கிரஸோட கூட்டணி செஞ்சதுக்காக கருணாநிதி அவர்களே வருத்தப்பட்டார்ல, கூடா நட்பு கேடாய் முடியும்னு. அப்ப நீங்க ஏன் அதை முன்னிறுத்தணும்ல? நீங்க இதை அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த பாஜகவை எதிர்த்து ஸ்டாலின் செய்கிற பிரச்சாரம் அடிபடும். திராவிடம் எங்களுடையது, நாங்கள் தான் உண்மையான திராவிடம். நீங்கள் திராவிடம் என்கிற பெயரில் குடும்ப ஆட்சி நடத்துறீங்க, அதை அவர்கள் முன்னெடுப்பதில்லை. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் தான் நான் சொல்றது பர்செப்ஷன் பேட்டில். இதெல்லாம் என் போன்றவர்கள் மிக அழகா செய்யலாம், பயன்படுத்தி கொள்ள மறுப்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய பலகீனம். பார்க்கலாம் சார் எப்படி போகுது அப்படின்னு. ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலுக்காக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.